என்னமோ இவன் சலக சத்தம் கேட்காம நான் தூங்குனதே இல்ல. மாப்ள நீங்களே இதுக்கு தான் 40 வருஷம் காத்துட்டு போல இருக்கே. ஆமா 40 இல்ல 42. ஒண்ணு கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்க ஒரு வார்த்தை கேளுங்க. அட போய் இதெல்லாம் வந்து கேட்ட மட்டும் என்ன சொல்ல போறா? குடியில தான் சொல்ல போறா. என்னமா நான் குடிக்கல. பாத்தீங்களா, பெத்தவனுக்கு தெரியாதா பொண்ணோட மனசு. ஏற்கனவே 2-3 வாட்டி அவனை குடிக்கலன்னு சொல்லி தற்கொலை பயிற்சிலாம் பண்ணிருக்கான். இதுல இருந்தே தெரியாம மவுஸ் என்னன்னு இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டாமா? என்ன சம்பந்தி? ஏன் நீ வேணான்னு அத்தையோட அக்கா தற்கொலையா பண்ணிக்கலையா? இல்ல இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு அவங்க வீட்டுல 2வது பொண்ணை உனக்கு கட்டி வச்சாங்கல்ல. குடும்பத்துல சகஜம் இல்ல. என்ன குடும்பம் பாத்தியா? இதுதான் தாலி போட்டு குடும்பம். வாப்பா நான் சாமி வா. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். இதுக்கும் என் பொண்ணுக்கும் பேசி பிடிச்சிருக்கோம். கண்ணாத போயிட்டு வந்த கல்யாணம். இவனா மாப்பிள்ளை ஊர்ல பாதி கழுவி ஜாக்கெட் போடுறது காரணம் இவன் தானே. நீங்க ஏன் போடாதீங்கடா, இலவசமா தன்ராஜ் நிறைய கிழமை ஜாக்கெட் வச்சு கொடுத்தான்னு சொல்ல முடியாது சார். ஓ மாப்ள உனக்கு போ. இது முன்னாடி தொடர்பாட்ட செருப்பு கிடைச்சிருக்காங்க. அப்பவே செஞ்சுக்கலாம். என்ன ராமசாமி நல்லா ஒண்ணுமே இல்ல. வந்துச்சேன் எல்லாம் நல்ல விஷயமா தான் நல்ல வேலை நீ சாப்பிடல. நல்லவே இல்லை சாப்பாடு. தெரியுது. டேய் நம்ம முதல்ல இங்க தான் வந்து அவனுக்கு தெரியவே கூடாது. இவனாவது இந்த ஜென்மத்துல தான் பைத்தியம், அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம். என்னடா இது பெரிய விசேஷம்? 30 வயசு வந்துருச்சா? பையனா மறுபடியும் இந்த இன்னும் கோப்பையில தோசை சுட்டுக்கலாம். நம்ம முதல்ல இங்க தான் வந்து அவனுக்கு தெரியவே கூடாது. இவனாவது இந்த ஜென்மத்துல இருந்தா பைத்தியம், அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம். என்னடா இவன் வீட்லயே விசேஷம்? 30 வயசு வந்துருச்சா? அலையாத பையனா மறுபடியும் இந்த பக்கம் இன்னும் கோப்பையில தோசை சுட்டுக்கலாம். ஐயா நம்ம வீட்டுல ஏதாச்சும் விசேஷங்களா? விசேஷம் இருந்தா இளவு இருந்து வைக்கணுமா? தம்பி காலையில ஏத்து பார்த்துருக்கேன். வாழையில இருந்தாங்க அதை பார்த்ததுல இருந்து அப்பா வழித்து பசங்க சொன்னாங்க. ரொம்ப வாடி போயிருக்குது. அதான் விசேஷம் என்னாலும் 8ஆம் வீட்டுல அப்பா 7 கொண்டு எங்கேயாவது கொண்டு 7 விடாங்க போவாங்க. அங்க என்ன குசு பேசிட்டீங்க? நீங்க நிக்கிறத பார்த்தா இந்த கோவில் நண்பரை வந்து மாட்டேங்குது. அவன் ஐயா நண்பரெல்லாம் இல்ல, வேற ஒரு விஷயமா பேச வந்திருக்கோம். பேசலாங்களா? இதனால இந்த ஊர் மக்கள் பெரிய வசனத்தை மாத்திரம் ஊர் மக்கள் நல்லா இருக்கும். நல்லா இல்லையா? ஏதோ ஒண்ணு பேசி கொள்ளப்போ உன்னால எவனா தண்டா எடுத்து சொன்னது? நீ பேசுறது ஜனங்களுக்கு ஒரு இழவு புரியல. போய் மறந்து போய் ஐயா வயக்காட்டுல உட்கார மாதிரி ஆளு ஒரு பக்கம் மூச்சு திருப்பி உட்காந்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? கான்ட்ராக்டுக்காரர் வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. கையெழுத்த போட்டீங்கன்னா நீங்க வயக்காட்டிலே உட்காரலாம். தம்பி சொல்லிச்சு மாசம் 2000 ரூபாய்க்கு வருமாமே. கணக்கெல்லாம் முறையா இருக்கணும். சரியா? சரியா இருக்கியா? ஐயா சரியா போச்சு போங்க. நான் கூட இருந்த கணக்கு கச்சிதமா பாத்துக்கிறேன். ஐயா தம்பி சொல்லிச்சு மாசம் 2000 ரூபாய்க்கு வருமாமே. கணக்கெல்லாம் முறையா. சரியா? என்ன காயா ஏதோ சபையில பேசணுங்கிறதுக்காகவே பேசுறேன். அதுக்காக அவன் பேசுறதே திருப்பி பேசுறியா? சரியா இருக்கும். முறையா கணக்கெல்லாம் வருமாம கிட்ட 2000 மாசம் சொல்லிச்சு தம்பி. நீங்க ஒண்ணு கொடுப்பீங்க. நம்ம மூக்கையை ஐயா பேசுனத நம்ம காலை ஐயா அப்படியே திரும்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி புத்திசாலி தரமா தலையில பேசுறேன். அவ்வளவுதான். ஐயா மூக்கு குடி போட்டு போதையில அந்த கிழமை கராத்திக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் ஒரு ஆளு. இது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம நல்ல நேரம் நாளைக்கு கூட வரும். எனக்கு சில கேள்வி கேளுங்க ஐயா. இப்போ நான் கையெழுத்து போட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணா இதெல்லாம் நடக்காதுல்ல? ஆமா. எங்க கை நாட்டு போகணும்? வேணாம் தம்பி, என்ன பேரை எழுதவே மாட்டேங்குது? எங்க காலத்துல எல்லாம் குறைக்க வேண்டிய தேவையே இல்லை. உன்னை கருவிலே கலைச்சிருக்கணும். ஐயா எங்க இந்த பக்கம் சும்மா நம்ம சாமியை பார்த்து போலாம். நீங்க நிறுத்திட்டீங்க, கையெழுத்து போடுங்க. நல்ல நேரத்தில் வந்து காசு தரையா அந்த பக்கத்துல கொடுப்பா. இதில் படிச்சு பார்த்து சொல்றேன் சார். ஒவ்வொரு சிற்பம் நான் எப்படி வரும் சார்? அவருக்காக வரல, எனக்காக வர மாட்டீங்களா? படிச்சு பார்த்தா கையில் கொடுங்க. தம்பி
1940 வடக்குப்பட்டி பூரா ஒரே வெள்ளம். அந்த பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கதான் நாங்கெல்லாம் போய் தஞ்சம் கிடந்தோம். அப்ப கூட இவங்க ஒருத்தர் அங்க எட்டி பார்க்கறோம். கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா. டேய், நீ வரல வாய மூடுற. வந்துட்டான். வேலை இருக்கு யார் கேட்டு இல்லை கையப்பா சார் அது என்ன சார் அண்ணா அவன் மேல நம்ம கீழயா எப்ப ராமசாமி போய் இன்னொரு பக்கம் எடுத்துருவா இன்னொரு பக்கத்துல எனக்கு எடுத்து போட மாட்டாரு. நாங்க மேல நீங்க இருக்குது அவ்வளவுதான். யாரு மேல யாரு கீழே இப்ப பாப்போம் இந்த பக்கத்துல நீ போய் என்ன சொல்லுங்க நீ போய் எடுத்து போடா ஏய், ஊருக்குள்ள அவங்க 2 பேரும் பெரிய தலைங்க. ஒன்னா சேர்ந்து முதல் முறை ஒரு பக்கத்துல கையெழுத்து போட்டுருக்காங்க. கோவத்துல அவங்க சொல்ற உடனே கிழிச்சு போட போறீங்களா? அறிவு கட்ட புத்தா போயிடும். ஆமாப்பா அதுவும் ஆத்தா சொல்றது எனக்கு தேவை அவர் சொல்றது சரிதானே எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு மரியாதை செய்யணும்ல ஆத்தா கழுத்துல மாறி ரெண்டு பேர் தலை முடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு. அந்த பூசாரி காசை வாங்கி மாறி அது வச்சுட்டாங்களா? என்னப்பா ஆத்தா கழுத்துல ஒரு மாலை தான் இருந்துச்சா சரி கடையில போய் ஒரு மாலை வாங்கி ஏய், கையில கமலை என் கழுத்துல போடு, கடமலை கண்டவன போடு. தம்பி கையில இருக்கிற மாதிரி என் கழுத்துல கொடுங்க கடமாலையை கண்ட கல்சனை கொடுங்க ஏய், இந்த ஊர்ல இருக்கிறது பெரிய கல்சரம் புள்ளதான். ஏய் என் பிள்ளைய பத்தி பேசுங்க செருப்பாலே அடிப்பேன் நீ சொல்லுவ, நான் செய்வேன். உனக்கு செருப்போட காலே இருக்கா கோவில் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட கோஷ்டி மோதலின் விளைவாக இக்கோவில் தற்காலிகமாக இம்மாவட்ட ஆட்சியரால் சீல் வைக்கப்படுகிறது. நிர்வாகிகளுக்கு பிரச்சனை தீரும் வரை இக்கோவிலின் பராமரிப்பு மேம்படுத்துதல் மற்றும் இதர நிர்வாக பொறுப்புகளை அரசாங்கமே நேரடியாக நிர்வகிக்கும் என இம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சரி பிரச்சனை முடியாது கோயில் அது கட்டிடலாங்க அப்புறம் நம்ம கணக்கு மாசம் 8000 ரூபாய் ஞாபகத்தில் அது பண்ணிடலாங்க என்னம்மா என்னதான் ஆச்சுங்க? என்னைக்கு அந்த ராமசாமி கான்ட்ராக்டர் கூட்டு வந்தாரோ அன்னில இருந்து இந்த ஊரே பாழா போச்சு. வாய மூடு. ஏற்கனவே ஏதோ இந்த ஊர் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றேன். ஏதா ஏறோட்டங்களா? நீ என்ன பிரச்சனை? முன்னாடிலாம் அடிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்பெல்லாம் எது அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க என்ன சமாதானம் ஆகாம இருந்தாங்கன்னா கோயில தரது ரொம்ப கஷ்டம் தான். ஆமாப்பா, பேசாம நம்ம கண்ணாத்தார வட இந்தியாவுக்கு தூக்கிட்டு போயிட்டு கண்மாத்தான்னு மாத்திடலாமா? மாத்திட்டு பிரசாத்துக்கு எப்படி சக்கரை பொங்கல் பதிலாக சப்பாத்தி கொடுக்கலாமா? ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. ஏப்பா அன்னைக்கு அந்த தாஜ்தார் கொடுக்குறேன்னு சொன்ன காசை வாங்கி ஜெக ஜோஜா வாழ்ந்துக்கலாம். அவனை தேவையில்லாம காய்ச்சி இருந்த மொத்த காசு போய் கிச்சன் எடுக்க நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற? புரியல எனக்கு. என்னைக்கு ஒரு நாள் பத்திக்கிட்டு போய் கோயில் பக்கத்தில் உட்காந்து பிடிச்சிருக்கேன். என் கண் பார்வை பறிச்சுட்டேன். இப்போ அவங்க கோயில் சந்தையிலேயே சண்டையை போட்டு கோயில் எடுத்து 3 நாள் இது பண்ணிட்டு அவன் எல்லுக்குள்ளேயே உட்காந்து பிடிச்சி அடகாசம் பண்ணிட்டு இருக்கீங்களே. உங்கள் கடையில் பத்திரிக்கை அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவளை சும்மா சொன்னாங்க 1000 கண்ணுடைய என்ன பண்ணுங்கடா கதை சாமான் திருட்டு தர்மம் வாங்கி வந்து முடிச்சிருந்தா தான் கட்டே போச்சு. 5000 ரூபாய் விட்டு அவன் எதில் கொடுத்துறாங்க வாங்கி சூழத்தில் அவன் கண்டு கொடுக்குற மாதிரி ஊருக்கு போய் சொல்லி இருக்கான். மெட்ராஸ்ல ஒரு கண் நோய் பரவிட்டு உங்கள் கண்ணில் பத்திரிக்கை அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது வந்தா கூட இப்பதான் கண் செலுத்தும். அவளை சும்மா சொன்னாங்க 1000 கண்ணுடைய என் வேலை இப்படிதான் தெரிஞ்சிருக்கேன். அதெல்லாம் வேணாம். முருகேசா ரேஷன் கடை இலவசமாக தவிர்த்து பிஸ்கட் தராங்க. அதுவும் சீக்கிரம் போனா தான் கிடைக்கும்.
சார் எங்க கிளம்பிட்டீங்க? மெட்ராஸ்க்கு அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இவங்க 2 பேரும் கூவத்தில் குழுப்பாடி கூட்டு வரலான்னு இருக்கேன். சரி வரல. நாங்களாம் ஒரு லட்சத்துக்காவது மெட்ராஸ் போறேன். இனிமே புது வேலை புது வாழ்க்கை.